ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஸ் பிளான்ஸ் வந்து எப்படி தான் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா சம்மரில் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98லேருந்து 100 ஃபேரனைட் பார்த்தீங்கன்னா கரண்டில் போயிட்டு இருக்குங்க. ஸோ உங்கள் ஊர்லேயே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரியும் அடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கும் போது நம்ம பிளான்ட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் கைடு வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ்பி ரோஸ் கார்டன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மெயினான ஒரு 4 டிப்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த 4 டிப்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாவே போதும். பிளான்ஸு சூப்பராக இந்த வெயிலேருந்து நீங்கள் பாதுகாத்துடலாம். அது மட்டும் இல்லை, அது நல்லாவே க்ரோத்தும் வரும். நமக்கு ஃப்ளவர்ஸுமே நல்லா எடுக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் லவ்விங் பிளான்ட் இல்லையா. ஸோ அதனால விரும்பும் தான். பட் ஆனால் ஹாட் கிளைமேட்டில் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மேனேஜ்மெண்ட் தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 டைம் நீங்கள் தண்ணி கொடுக்கணும். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 7 o'clockலேருந்து 8 o'clock கொடுத்துருங்க. பிளான்ட் ஃபுல்லாக லீஃப்ல இருந்து பிளான்ட் ஃபுல்லாகவே நனைச்சி விடுற மாதிரி தண்ணி கொடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அந்த மேலே இருக்க லீஃப் மேலே இருக்க டெஸ்ட் பார்ட்டிகல் அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். பிளான்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 o'clock ரூட், அதாவது மண்ணுக்கு மட்டும் கொடுங்க. ஸோ செடி மேலே கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கும். மண்ணுக்கு மட்டும் கொடுங்க. செடி மேலே ஈவினிங் டைமில் தண்ணி கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் தாங்க. ஸோ ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஏபி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹீட் அதிகமாக ப்ரொடெக்ஷன் ஆகிறது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஹை டோசேஜ் இருக்கிற ஃபெர்டிலைசர்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். வாட்டர் சாலிபிள் அப்படி இல்லைன்னா ஸ்லோ, அதாவது டோசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸே நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிகே, எப்சம் சால்ட்டு, வெர்மி கம்போஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும்னா 20 days ஒன்ஸ் கொடுக்கலாங்க. எந்த டோசேஜில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக என்பிகே பார்த்தீங்கன்னா என்பிகே அண்ட் எப்சம் சால்ட். ஸோ இது ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு 2 to 5 கிராம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். வெர்மி கம்போஸ்ட் ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 200 கிராம் வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. சாயில் சர்ஃபேஸ்லேயே கொடுங்க. ஸோ பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதுவே போதும், மேலே ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ப்ரூனிங். ஸோ ப்ரூனிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ப்ரூனிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஷூட்ஸ் வளர கொஞ்சம் டிலே ஆகும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கிற கண்டிஷன்னால ஸோ டைபேக் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டைபேக் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கருகிட்டே இருக்கும் இல்லை ஸ்டெம்மோட இது. கிட்டத்தட்ட நீங்கள் ப்ரூனிங் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% பார்த்தீங்கன்னா நமக்கு டைபேக்காக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரூனிங் வேணாம். ஸோ பிளான்ட்ஸ் பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு ஸோ பிளான்ட் வந்து கிரவுண்ட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 feet 1.5லேருந்து 2 feetக்கு மேலே ப்ரூன் பண்ணுங்க. லீவ்ஸ் எதுவும் ப்ரூன் பண்ண வேண்டாம். லீவ்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ மேலே அந்த ஸ்ட்ரெச்சர் மட்டும் ப்ரூன் பண்ணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆல்ரெடி டைபேக் ஆகிருக்கிறது, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் முடிஞ்சது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி டிசீஸ் இல்லை பெஸ்ட் அட்டாக் ஆனது, ஸோ ஓல்டு லீவ்ஸு, ஸோ பிளாக் ஸ்பாட் இருக்கிற லீவ்ஸு, ஸோ இந்த மாதிரியான இருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். மற்றபடி கம்ப்ளீட் ப்ரூனிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க. லாஸ்ட் ஒன், பட் ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கணும், பாட்டிங் மிக்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற பாட்டிங் மிக்ஸில் ஒரு 2% நீங்கள் வந்து ரெட் சாயில் யூஸ் பண்ணீங்கன்னா 1% கண்டிப்பாக கோகோ பித் இருக்கணும். கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150லேருந்து 100 கிராம்ஸ் வந்து நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேன்யூர், அதாவது வந்து இந்த சத்துக்கள் நிறைஞ்சதாக இருக்கணும் செடிகளுக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வெயில் டைம்லையும் இல்லை, மற்ற எல்லா டைம்லையும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் பிளான்டிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோகோ பித் ஒரு ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு 1 inch திக்னஸில் பாட் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு 1 inch திக்னஸில் ரெட் சாயில் போட்டு கவர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரில் இருக்க வெர்மி அதாவது மண்புழு உரம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோகோ பித் இருக்கு இல்லையா. ஸோ கோகோ பித்தில் போயிட்டு நமக்கு ஸ்டேபிளாக அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய சம்மர் டைமில் எப்படி பிளான்ட்ஸை மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் இன்னும் ஸ்ப்ரே பண்ணலாம், அந்த மாதிரியான டீட்டெயில்டான வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும்.